ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ those who can't able to understand Tamil, please have a videos in English. So it is available in my channel. So with the same topic. லாஸ்ட் வீடியோவில் ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சின்ன கன்க்ளூஷன் நம்ம இப்போ வரலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸில் வந்துட்டு பிஎல்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸில் வந்துட்டு டிசிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ் தான் உங்களுக்கு மிஷின் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுறது டிசிஎஸ், அதை நான் உங்களுக்கு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இன்னொரு வாட்டி வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற டாப்பிக்கை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்சி, அதாவது வாட் இஸ் பிஎல்சி அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஎல்சினா டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்க்கலாம், டிஸ்பிளேயில் பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு டிவைஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து அவுட்புட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட்டை டிபெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அப்படியே சொன்னீங்கன்னாக்கா அதுதான் ஆன்சர். பட் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடைய தெளிவான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இன்டர்வியூ போகும்போது ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு கிரைண்டர் வச்சுப்போமே. ஸோ கிரைண்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிஷின் இல்லையா? ஸோ மிஷின் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் செட்டப், பியூர்லி ஒரு மெக்கானிக்கல் செட்டப். ஸோ அந்த மெக்கானிக்கல் செட்டப்புங்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் இருக்குது. இதை வந்து ரன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோட்டர். ஸோ இந்த மோட்டரையும் இந்த மெக்கானிக்கல் செட்டப்பையும் ஒரு பெல்ட் மூலியமாக கனெக்ட் ஆகுது. ஸோ எப்போ மோட்டர் ரன் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கிரைண்டர் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ தட் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது இல்லையா? ஸோ இப்போ இதில் யோசிச்சு பாருங்கள், மோட்ரு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த மெக்கானிக்கல் செட்டப் வந்து உங்களால் ரன் பண்ண முடியுமா? அவுட்புட் எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நான் என்ன சொல்ல வரேன், மிஷின்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த மிஷினில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிஎல்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம செகண்டரியாக பேசுவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு மெக்கானிக்கல் செட்டப், அந்த மெக்கானிக்கல் செட்டப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்ரு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொஞ்சம் தெளிவாக புரியணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாஷிங் மிஷின், அந்த மிஷினுங்கிற பேருக்கு தான் நான் இதை எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மெக்கானிக்கல் செட்டப், ஸோ பாருங்கள், ஒரு பக்கெட், அதாவது நீங்கள் துணி போடுறீங்க இல்லையா, அதை நம்ம பக்கெட்டுன்னு சொல்கிறோம். அந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எல்லா டர்ட்டி கிளாத்ஸ், நீங்கள் அழுக்கு துணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ரன் பண்ணுறதுக்கு, அந்த பக்கெட்டை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு மோட்டர் தேவைப்படுது. அந்த மோட்டரை வந்து பெல்ட் மூலியமாக எப்போ பக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களோ மோட்டர் ரன் ஆகும்போது உங்களுக்கு இந்த பக்கெட் ரன் ஆகும்போது ஸோ உங்களுக்கு அது அவுட்புட் கிடைக்க போகுது இல்லையா? இப்போ இந்த மோட்டரை வந்து நான் என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், ஃபார்வர்டில் ரன் பண்ணணும், ரிவர்ஸில் ரன் பண்ணணும் இல்லையா? ஸோ அது டைமிங் இருக்குது. ஸோ அப்போ யார் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வாட்டி தான் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு க்ளீன்டு ட்ரெஸ் கிடைக்குது. ஸோ இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரோலர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது இல்லையா? ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு டிடிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டிவைஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்பின்னிங் நடக்கணும், இன்னொரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் நடக்கணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சில ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மோட்டர் ஃபார்வர்ட் ரன் பண்ணுறது, ரிவர்ஸ் ரன் பண்ணுறது, எல்லா ஜாபையும் பார்த்துக்குது. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். இந்த மோட்டார் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஓகே, ஒரு மெக்கானிக்கல் செட்டப் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் துணியை போட்டதுமே எவ்வளவு துணி போட்டிருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு அங்கே சென்சிங் டிவைசஸ் இருக்கும். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிவைஸ். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டாலே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, மெக்கானிக்கல் இருக்குது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனாலுமே ஒரு மிஷின் அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் செட்டப்பு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே. ஸோ மெக்கானிக்கல் செட்டப் இருக்குது. அந்த மெக்கானிக்கல் செட்டப்பை ரன் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறா, ஒரு எலக்ட்ரிக்கல்
மோட்ரு தேவைப்படுது. அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறா? ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுது. இந்த கண்ட்ரோலரை தான் நான் பிஎல்சி நான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஏன்னா இந்த நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்கீங்க. அந்த கண்ட்ரோலருக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா கண்ட்ரோலருக்கு எதாவது புரியுமா? எதுவுமே புரியாது இல்லையா? அப்போ அந்த கண்ட்ரோலருக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அப்போ எப்படி ஃபீட்பேக்கை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கண்ட்ரோலர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். அப்போ எலக்ட்ரானிக்கல் டிவைஸுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வைஸாக நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ இந்த பிஎல்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ், அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜுங்கிறது 5 வோல்ட் இல்லையா? ஆனால் பிஎல்சி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்குறது. இதை பற்றி இன்னும் டெப்த்தாக பிஎல்சியோடைய பவர் சப்ளை ஒயரிங்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஒரு 24 வோல்டேஜில் வேலை செய்கிற ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 24 வோல்டேஜுக்கு வேலை செய்கிற ஒரு டிவைஸுக்கு 24 வோல்டேஜுக்கும் கீழே 24 வோல்டேஜில் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரியான நமக்கு ஃபீட்பேக் டிவைஸஸ் தேவைப்படுது. அப்போ நமக்கு இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஃபீட்பேக்ஸை எடுப்பாங்க. ஓகே, ஒன்று வந்து டிஜிட்டல்னு சொல்லுவோம், இன்னொன்று அனலாக்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டல் அனலாக இன்னும் நல்ல டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டலில் கொடுக்குறதா இருந்தால் 24 வோல்டேஜில் கொடுக்கணும். அனலாகில் இருந்தாக்கா கரண்ட் ஆர் வோல்டேஜ். கரண்ட் அப்படின்றது 4 to 20 milliamps, வோல்டேஜ் அப்படின்றது 0 to 10 வோல்ட். இந்த மாதிரி நமக்கு ஃபீட்பேக்ஸ் எடுக்கிற ஃபீட்பேக் கொடுக்குற டிவைசஸ் நமக்கு வேணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து ஃபீல்டுலேருந்து வந்தால் தான். அப்போ என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, லெவல், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ, ஸ்பீட், இதுதான் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஒரு சிம்பிளாக இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நீங்கள் ஃபீட்பேக் எடுக்கிறது எப்படி, என்னென்ன டிவைசஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த பிஎல்சிக்கு ஃபீட்பேக் கொடுக்குறத பற்றி நமக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் தென் இந்த பிஎல்சி அவுட்புட் கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னா என்னென்ன கண்ட்ரோல் பண்ண போகிறது? ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, எவ்வளோ ஸ்பீடில் ரன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிறது. இப்போ டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறது. ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா. அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஸோ ப்ரெஷரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணுமா இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணுமா. இது எல்லா ரோலும் தான் பிஎல்சிங்கிறது வந்து பார்த்துக்க போகிறது. நாட் ஓன்லி பிஎல்சி, இப்போ நீங்கள் டிசிஎஸ் போனாலுமே அதுதான் வந்து பண்ண போகுது. ஸோ டிசிஎஸும் ஒரு கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன இப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணும். ஸோ கண்ட்ரோலர் உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இங்கே என்ன பண்ணுது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் டெவலப் பண்ண ப்ரோக்ராம்ஸை வெரிஃபை பண்ண போகுது. அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகுது, அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ சிம்பிள் கன்க்ளூஷன் வந்துடலாம். ஒரு மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா த காம்பினேஷன் ஆஃப் என்டையர் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்கல் ஒரு டிவைஸ் தான் வந்து பிஎல்சி. இந்த பிஎல்சிக்கு என்ன தேவைப்படுது, ஃபீல்டுலேருந்து ஃபீட்பேக் தேவைப்படுது. ஸோ இந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராமை கிராஸ் வெரிஃபை பண்ணுது. ப்ரோக்ராமுங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்ராமை கிராஸ் வெரிஃபை பண்ணுது. அண்ட் தென் அவுட்புட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. இதை தான் வந்து இந்த டெஃபினேஷனில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாட் இஸ் பிஎல்சி அப்படின்னா, இது ஒரு டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து அவுட்புட்டாக கண்ட்ரோல் பண்ண போகுது. எப்படி அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும், பேஸ்ட் ஆன் த இன்புட். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமை கிராஸ் வெரிஃபை பண்ணி அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிரைண்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், ஏன் வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷினை எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் போகும்போது மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு மிஷின் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது மேபி வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து டைப்ஸ் ஆஃப் மோட்டரை பற்றி கேட்கும்போது நீங்கள் இது என்னோடய டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். உங்ககிட்ட போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றியோ இல்லை வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைசஸை பற்றியோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய இன்ஜினியரிங் எல்லா செமஸ்டரையும் நீங்கள் பாருங்கள், அங்கங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பேப்பரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, நீங்கள் கன்சல்டேஷன் மார்க்ஸ் எடுக்கும்போது எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, இன்டர்வியூ போகும்போது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் மேன் பவர் எடுக்கிறது, ஒரு மேன் பவரை வச்சு எல்லா வேலையும் செய்யலாமா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் வந்து ஏன் ரோல் நான் இது மட்டும் தான் பண்ணுவேன்னு உங்களால்
பதில் சொல்ல முடியாது. ஸோ அப்படி நீங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இதை ரெடி செய்கிறதுக்கும் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸையும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ பண்ணிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்போது உங்களால் ஈஸியாக செலக்ட் ஆக முடியும் அப்படின்றதுக்கு தான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இல்லை சிம்பிளாக வந்து வாட் இஸ் பிஎல்சி நான் சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மிஷின் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோலர் தேவைப்படுது. அந்த கண்ட்ரோலரை நான் பிஎல்சின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் என்டையர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மீன்வைல் அங்கே ஒரு சயின்ஸும் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் போகும்போது ஒரு கால்பால் ஒரு பேராசிட்டமில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்துச்சுனாக்கா அந்த மெடிசனுங்கிறது பாய்சன் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ இன்ஜினியர் நீங்கள் ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யூ ஷுட் நோ அபவுட் த சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சொல்லப்போனால் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் உங்களால் ஈஸியாக சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா, ஸோ பிஎல்சிங்கிறது ஒரு கண்ட்ரோலர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.